வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 22. மாலை வேளை சற்றே சோகமாய் அமர்ந்திருந்த பொற்றாமரையால் இப்ப இவங்கள மலை இருக்க என்ன செய்யறது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். முந்தைய நாள் மாலை இருவரும் படித்த ஒரு புத்தகத்தை பற்றிய பேச்சுவார்த்தையில் இருந்தனர். கணவன் மனைவியான நாயகன் மற்றும் நாயகி இருவருக்கும் இடையே நாயகனது தாயின் அதீத பாசம் நடத்தும் சச்சரவுகளை கதை கூறியிருக்க, அது குறித்த வாதமே இருவரிடமும். அவங்க பண்ணது சரின்னு சொல்லல, ஆனா எந்த அம்மாவுக்கும் அவங்க தான் அவங்க மகனை அதிகம் புரிஞ்சிருக்கணும்னு ஆசை இருக்கும் என்று அவள் கூற, அதே மாதிரிதானே மனைவியும் தன் கணவன அதிகம் புரிஞ்சுக்க ஆசைப்படுவா என்று கேட்டான். அது சரிதாங்க. அதுக்காக அந்த அம்மாவ பார்த்து இவ தாழ்வு மனப்பான்மைய வளர்த்துக்கிறது சரியா என்று இவள் பேச, அவளோட சூழ்நிலையில யோசியாள் என்று அவனும் வாதிட்டது இறுதியில் இருவருக்குள்ளும் சண்டையில் முடிந்தது. கதையில் வரும் கதாபாத்திரங்களுக்காக இவர்கள் சண்டை போட்டுக் கொள்வதொன்னும் புதிதல்ல. ஆனால் ஆதியின் மனம் கதைக்காக மட்டுமல்லாது தன் மனதில் அவனே அறியாது வளர்ந்த மெல்லிய உணர்வுக்கும் சேர்த்தே வாதிட்டிருந்தான். அது தெரியாத தாமரையாலும் அக்கதையின் தாய் கதாபாத்திரத்திலிருந்து யோசித்தவளாய் அவனோடு வாதமிட்டாள். மேலும் தன் கருத்தை எப்படியேனும் அவன் புரிந்து ஏற்றுவிட வேண்டுமென்ற எண்ணம் வேறு அவளுள் தோன்றியதன் விளைவாய் இருவருக்கும் வாதம் முற்றி சண்டை வந்து தனித்தனி அறையில் துயில் கொள்ளும்படி சென்றது. மறுநாள் காலையும் கூட இருவரும் முகத்தை திருப்பிக் கொண்டு வேலைக்கு சென்றுவிட, நேரம் செல்ல செல்லவே தனது தவறை பெண் உணரத் துவங்கினாள். அவனிடம் அவ்வப்பொழுது அனுப்பி பதிலாய் பெறும் கவிதை குறுஞ்செய்திகள் இல்லாது அந்நாள் நகர்வேனா என்று சண்டித்தனம் செய்தது. மதியம் மேல் உண்ணும் உணவு கூட உட்செல்ல மறுத்ததை போன்று தொண்டையை அடைத்தது. பேசிய வார்த்தைகள் எல்லாம் மனதில் வந்து போக, ஒரு கேரக்டருக்கு போய் இம்புட்டு சீரியஸா உரண்டு எழுதிருக்க வேணாம். அதே தப்பதான் மறுபடியும் பண்ணியிருக்கேன். ஒரு கதை படிச்சா 1000 பேத்துக்கு 1000 விதமா கருத்துக்கள் தோணும். என் கருத்து தான் சரின்னு அவங்கள ஒத்துக்க சொல்றது எந்த வகையில நியாயமா படும்? ச்சே என்று தன்னையே நொந்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். அவனை எப்படி சரி கட்டுவதென்று புரியாது விழித்தவள் சட்டென பெற்ற யோசனையோடு சமையலறை சென்றாள். அவனுக்கு பிடித்த மசால் தோசையை செய்வதற்கான அனைத்தையும் ஆயத்தமாக்கினாள். வீடு வந்து சேர்ந்தவனோ அவள் சமையலறையில் மும்முரமாக வேலை செய்வதைக் கண்டு அறைக்குள் சென்றுவிட, இன்னும் கோவம் போலாற்றுக்கு என்று மனதோடு வருந்தியவளாய் வேலையை செய்தாள். முருக முருக நெய் ஊற்றி மசாலா தோசையை வார்த்தெடுத்தவள் அதன் மேல் சாரி என்று காய்கறிகளின் துருவல் கொண்டு வடிவமைத்தாள். ஆடவனும் அறைக்குள்ளிருந்து வெளியே வர அவன் அருகே சென்றவள் பாவம் போல் முகத்தை வைத்துக்கொண்டு தட்டை அவன் புறம் நீட்டினாள். அவள் செய்த முயற்சிகளை பார்க்க அவன் இதழோரம் வெடித்துவிடும் சிரிப்பு துடித்துக் கொண்டு நின்றது. ஆனால் அவனோ முகத்தை இறுக்கமாய் வைத்துக்கொண்டு தட்டை வெடுக்கென வாங்கி அவள் சாரி என எழுதியதை அழித்தவனாய் தோசையை பிட்டு உண்ணத் துவங்கினான். தன் ருசி அவனை எங்கோ அழைத்து சென்று அவள் கரங்களில் சரண் புக வைத்திடதான் தூண்டியது. அத்தனை எளிதில் தன்னிலை விட்டுக் கொடுத்திட யாருக்குதான் இங்கே மனம் வருகிறது? அவள் முகமே வாடிவிட, என்ன பொசுக்குன்னு பண்ணி போட்டாரு, எம்புட்டு ஆசையா பண்ண, சூப்பர்னு சொல்லி போட்டாவது சாப்பிட்டா என்னவா என்று மனதோடு அவனை வறுத்தெடுத்தவள் சமையலறைக்கு சென்று அடுத்தடுத்த தோசைகளை வார்த்து முடித்து அவன் தட்டில் தோசை தீர தீர இட்டுக் கொண்டிருந்தாள். 4 தோசை உள்ளே செல்லவும் தட்டுடன் சமையலறை சென்றவன் அதனை கழுவி வைத்துவிட்டு நகர, பேச மாட்டீங்களாக்கும் என்று கேட்டாள். அவளை ஏறிட்டு பார்த்தவன் மௌனமாய் நகர முற்பட, நான் தேன் தப்பு, மன்னிச்சு போடுங்க, இனிமே இப்படி சண்டை போட மாட்டேன் என்று கூறினாள். இதையே நீ ஏற்கனவே ஒரு முறை சொன்னதா நெனவு என்று அவன் கூற, தப்புதான், இனியும் மறுக்கா இப்படி பண்ண மாட்டேன் என்றாள். தனது தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பதும் ஒரு வகை கர்வம்தான். அதில் தன்னவளின் நிமிர்வை ரசித்தவன் பேசாது மௌனம் காக்க, இப்ப நான் என்ன பண்ணா பேசுவீங்க என்று சத்தமாக கேட்டாள். அவள் சத்தமாக பேசிய போதும் குரல் லேசாய் கமறியதோ என்று அவன் எண்ணும் வகையில் அவள் குரல் பிசிறு தட்ட, சொன்னா செஞ்சிடுவியா என்றான்.
செஞ்சா பேசிடுவீங்களா? என்று அவள் பதில் கேள்வி கேட்க, சிரித்தபடி இழுத்து அவளை அணைத்துக் கொண்டான். போயா! என்று அவன் சட்டையில் முகம் புதைத்தவள் துளிர்விட்ட கண்ணீரை அதில் துடைத்துக் கொள்ள, போயான்னுட்டு கட்டி புடிச்சுக்கிட்டீங்களே பொஞ்சாதி என்றான். அதில் சிரித்துக் கொண்டவள், சாரி என்க, நானும் மன்னிப்பு கேட்கணும். கதைக்காக கொஞ்சம் அதிகமா கத்திட்டேன் என்று கூறினான். ம், நம்ம 2 பேரும் கதை படிச்சாதான் முட்டிக்கிறோம் என்று அவள் கூற, இட்ஸ் காமன்டா. ஆனா அதோட விளைவ நாம பெருசு பண்ணாம இருந்திருக்கணும் என்றான். அவனை அணைத்தபடியே, மூன் ரைட் போலாமா என்று அவள் ஆசையாய் வினவ, அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட இயலுமா அவனால்? வண்டி சாவியை எடுத்துக்கொண்டவன் அவளுக்கு உணவூட்டி உண்ண வைத்துவிட்டு அழைத்துக் கொண்டு பறந்திருந்தான். சில்லென்ற காற்று இருவரது மேனியையும் ஊசியாய் துளைக்க, அதில் மேலும் அவனை இறுக அணைத்துக் கொண்டவள், இப்படியே நாம மட்டும் போயிட்டே இருக்கலாம் போல இருக்கு என்றாள். காதலனாய் ஒரு கர்வ புன்னகை சிந்தியவன் தன் தோள் தாங்கிய அவள் தலையை முன்னிருந்தபடி லேசாய் கோதிவிட்டான். ஆள் அரவமற்ற அமைதியான சாலையில் வண்டியை நிறுத்தியவன் அவளுடன் அந்த மரங்கள் தோரணமாய் அமைக்கப்பட்ட சாலையில் நடந்தான். அத்தருணம் அத்தனை கவித்துவமாய் அவளில் பதிந்தது. ஊடலுக்கு பின்னே நிகழும் இணக்கத்தின் சுகம் அனுபவிப்பவருக்கே புரியும். அத்தனை இதமான நிலையில் இருவரும் பாடல்களை ஒலிக்க விட்டபடி நடந்தனர். வானில் பவனி வரும் வெள்ளி நிலவின் ஒளி குளுமையை களவாடி கொண்டு வந்து மேனியில் முத்தமிடும் தென்றல், கொண்டவனின் நேசம் மிகுந்த கரங்களின் ஆத்மார்த்தமான பிணைப்பு, இருவருக்குமான ஆழ்ந்த தனிமை, அவர்கள் மனதிற்கினிய பாடல், அவர்களால் பிறந்து அவர்களோடு வளரும் அவர்களின் காதல், வேறென்ன வேண்டுமென்று தோன்றிவிடும் அத்தருணத்தில். ஒரு மலையில் நான் கண்ட மாணிக்கமா, என் மனதில் உந்தன் ஆதிக்கமா, இது ஒரு நாள் இரு நாள் நீடிக்குமா, இல்லை உயிரின் மூலத்தை பாதிக்குமா என்ற வரிகள் அவள் செவியில் நிறைக்க, பதறிக்கொண்டு துயில் களைந்து நிகழ்வுக்கு வந்தாள் தாமரையாள். அண்ணன்களுடன் சண்டையிட்டு வந்து படுத்த 1 மணி நேரம் அவளுக்கு ஒரு யுகத்தைப் போன்ற உணர்வை கொடுத்தது. கனவில் கேட்ட பாடல் நிகழ்விலும் கேட்பதை உணர்ந்தவள் சுற்றி முற்றி பார்க்க, அவள் அறையில் உள்ள தொலைக்காட்சி கட்டிலில் அவள் காலுக்கடியில் கிடந்த ரிமோட்டினால் உயிர் பெற்றிருப்பது தெரிந்தது. அந்த பாடல் அவளை என்னவோ செய்தது. உயிரின் மூலத்தை பாதிக்குமா என்ற வரிகள் அவள் உயிரின் ஆணிவேரையே அசைத்த உணர்வு. அவனுடன் கழித்த அந்த இரவு, இவ்வுலகமே தன் கைவிட்டு போனாலும் போகட்டும், என்னவன் போதுமே என்ற உணர்வை உள்ளூர பாய்ச்சியதன் பாதை எங்கும் இன்று பசுமை திரிந்து பாலையாகி வெம்பி வெடித்ததைப் போன்ற வேதனை. நெஞ்சை பிடித்துக்கொண்டு அப்படியே படுத்தவள் வெம்பி கரைந்தாள். நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க. நான் தப்பு பண்ணிட்டேனே. எங்க அண்ணன் கூப்பிடையிலேயே நான் தான் தப்பு பண்ணவன்னு அவங்க கைய உதறிட்டு உங்க கால்ல விழுந்திருக்கணுமே. இன்னைக்கு இப்படி துடிக்குதே என் மனசு என்று கதறியவள் அன்று பேசிய வார்த்தைக்கு இன்று 1000ஆம் முறையாய் கண்ணீர் சிந்தினாள். வாட்போரை விடவும் வலி மிகுந்தது சொற்போர் என்று அறிந்த இருவருமே அதை செய்து ஒருவரை ஒருவர் ரணப்படுத்திக் கொண்டனர். காயப்பட்டதற்காக விடவும் காயப்படுத்தியதற்காகவே வருந்துகின்றனர். முதலில் சண்டையை துவக்கியதும் தன் வார்த்தைகளால் அவளை வதைபட செய்ததும் அவனே. எனினும் கூட அவன் பேசியதால்தான் தானும் பேசி வதைப்படுத்தி விட்டேன் என்று ஒருபோதும் அவள் எண்ணவில்லை. வார்த்தைக்கு வார்த்தை வலி கொடுப்பதில் பழி தீர்த்து கொள்ள இருவரும் பகைவர்கள் அல்லவே. காதலில் திளைத்து காதலால் இணைந்த கணவன் மனைவியாயிற்றே. அவன் வீசிய சொல்லுக்கு வதைப்பட்டவள் அதற்காக அவனை மீண்டும் வார்த்தைகளால் தண்டிப்பது தான் கொண்ட நரக வலியைதானே அவனுக்கும் கொடுப்பதாயிடுமே என்று அறிந்தமையால்தான் பேசிய வார்த்தைகளுக்கு இன்றும் மனம் நொந்து கரைகிறாள். தன் மடியில் சுமக்கும் நெருஞ்சி பழங்கள் கிழிப்பதன் வேதனை தாழாமல் அலைபேசியை எடுத்தவள் ஈஸ்வர் மாமா என்று பதிவு செய்திருந்த அவன் பெயரை கட்வச்சு செய்தாள். ஈஸ்வர் சீனியர் என்று அவள் பதிவு செய்த பெயர் அவன் ஆசையாய் கேட்டதற்கிணங்க ஈஸ்வர் மாமா என்றான தருணத்தை அவள் மனம் மெல்ல திரும்பி பார்த்தது. இருவருமாய் கூடி கழித்து எழ மனமின்றி மெத்தையில் படுத்திருந்த தருணம் அது. அவர்களின் அழகியதோர் ஞாயிற்றுக்கிழமை. ஏங்க, இந்த மாசம் வரவு செலவெல்லாம் எழுதி வச்சேனே, பாத்தீகளா என்று அவன் நெஞ்சில் தலை வைத்து அவன் சுவாச இசையை ஆழ்ந்து ரசித்தபடியே அவள் கேட்க,
பார்த்தேன்டா. போன மாசம் விடவும் இந்த மாசம் செலவு கூடி போச்சுதோ! என்று கேட்டான். ம். கொஞ்சம் கூடியிருக்குது என்று அவள் கூற, பரவால்லடா. எப்படினாலும் உன் சம்பளம் கை வைக்காம, அப்படியே தானே பேங்க்ல போட்டு வைக்குதோம் என்று கூறினான். அதுக்காக அலட்சியமா இருக்கக்கூடாதுங்க. ஆசைக்கு பண்றதா இருந்தாலும் வெட்டி செலவாயிடக் கூடாதே! என்று தாமரையாள் கூற, சரிங்க மகாராணி. இனிமே பார்த்து செலவு செஞ்சுபுடலாம். என்றபடி அவள் காதோரம் குறுகுறுப்பு காட்டினான். அதில் சிறு பிள்ளையாய் கிலுக்கி சிரித்தவள், வீடு வாங்க எம்புட்டு காசுங்க ஆகும்? என்று கேட்க, இடமா வாங்கி அங்க நம்ம இஷ்டப்படி வீடு கட்டணும்னா எப்படியும் கோடிக்கணக்குல ஆகும்டா என்று கூறினான். என்னது? என்று பதறி எழுந்தவள், அவ்ளோ ஆகுமா? என்று கேட்க, லேசாய் சிரித்தவன், ஆகாதா பின்ன? என்றான். இப்போ வீடா வாங்குறதுன்னா? என்று அவள் கேட்க, இடத்த பொறுத்து மாறும்டா. அபார்ட்மெண்ட்ல வாங்கணும்னாலே நிறைய ஆகும். ஆனா எனக்கு தனி வீடா வாங்க ஆசை. சிட்டி அவுட்டர்லனா 35ல இருந்து 40 லட்சம் ஆகும். சிட்டிக்குள்ளனா 50 லட்சம் மேல ஆகும். டபுள் பெட்ரூம்னா 55 லட்சம் மேல வரும். புது ஃபிளாட்னா 80 லட்சம் மேல ஆகும். என்றான். தலை சுற்றாத குறையாக அவனை பார்த்தவள், என்னங்க அசராத இத்தன லட்சம்னு சொல்லுதீக? என்று கேட்க, நீ என்ன ரூ. 10க்கு பப்பர மிட்டாய் வியாபாரம்னு நினைச்சியா இத? நான் சின்ன வயசுல பார்ட் டைம் ஜாப் பண்ணி படிக்கும்போது இருந்தே இது பத்தி விசாரிச்சு காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேன் என்றான். நிஜமா இத்தன லட்சம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க என்று அவள் கூற, அது சரி, கோடீஸ்வரி உனக்கு லட்சத்த கண்டா அச்சமாகும் என்று கேட்டான். உண்மைதானே, அவள் வீட்டில் அவள் அண்ணன்கள் நினைத்தால் போதுமே, புதியதாய் ஒரு வீட்டை வாங்கி பரிசாய் கொடுத்திட. ஆனால் அதற்கு இருவருமே ஆசைப்படவும் இல்லை. அதை ஏற்க தயாரும் இல்லை. கோடீஸ்வரி எல்லாம் என் அண்ணனுங்களுக்கு தான். என் புருஷனுக்கு பொண்டாட்டியா தான் இப்ப நான் என்ன யோசிக்குதேன். எனக்கு நிஜமா இத கேட்க ஷாக்கா இருக்கு. என்று அவள் இயல்பாய் கூற, அவன் மனம் சற்றே தன் தரத்தை அவள் அண்ணன்களுடன் ஒப்பிட்டு பெருமூச்சு விட்டுக் கொண்டது. அப்ப எத்தன வருஷமாகும் நாம வீடு வாங்க? என்று அவள் கேட்க, கொஞ்சம் காசு சேர்த்ததும் லோன் போட்டு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சுக்கலாம் என்றான். இல்லைங்க வேணாம். நமக்குன்னு நாம வாங்குறது கடன் பட்டு வாங்க வேணாமே என்று அவள் கூற, அப்படின்னா 6, 7 இல்ல 10 வருஷமாச்சும் ஆகும்டா என்று கூறினான். வீடு வாங்குவதை பற்றிய பகுத்தறிவு ஏதும் இல்லாதமையால் தாமரையாளுக்கு இதில் இத்தனை விடயம் இருக்கும் என்பது ஆச்சரியமாக தானே இருந்தது. அவள் யோசனையான முகம் கண்டு, என்னடா என்று அவன் கேட்க, எத்தனை வருஷமானாலும் ஆகட்டும், நாம வீடு வாங்குறோம் என்று உறுதியாய் கூறினாள். அதில் மெல்ல புன்னகைத்தவன், வாங்கிடுவோமுங்க ராணி என்று கூற, அவன் பாவனையில் சிரித்தபடி அவனை அணைத்துக் கொண்டவள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு, சீனியருக்கு எழ மனமில்லாட்டிருக்கு என்றாள். அதில் சிரித்தவனோ, உங்க ஊர்லலாம் புருஷன மாமான்னு தானே கூப்பிடுவாக என்று கேட்க, எல்லாருமெல்லாம் அப்படி கூப்பிட மாட்டாக. உறவுக்காரவள கல்யாணம் முடிச்சாதான் மாமான்னுலாம் கூப்பிடுவாக. விஜி அண்ணி எங்களுக்கு தூரத்து சொந்தம். அண்ணா மாமா முறைக்கு வரும்னு அவங்க மட்டும் அண்ணன மாமான்னு கூப்பிடுவாக என்று கூறினாள். இன்னும் என் நம்பர சீனியர்னு தான் சேவ் பண்ணியிருக்கியா? என்று அவன் கேட்க, ஆமா என்றவள், ஏங்க உசிலம்பட்டி பாடுங்களேன் என்று ஆசையாய் கேட்டாள். அவர்களது முதல் சந்திப்பின் ஆதாரமாயிற்றே அப்பாடல். அவள் கேட்டு மறுத்திட இயலாதவன், 2 பேரும் பாடுவோம் என்று விட்டு, கண்டமண்ண ஒரு மை தாரேன் கண்ணுல வச்சா ஆகாதா என்க, மைய வைக்கும் சாக்க வச்சு கைய வைப்ப தெரியாதா என்றாள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சேர்ந்து போனா ஆகாதா, மாடு புடிச்சு முடிச்ச கையில் மயில புடிப்ப தெரியாதா, மயிலே மயிலே இறகொன்னு போடு, தானா விழுந்தா அதுவும் பாடு, இறகு எதுக்கடி தோகைய கிடைக்கும் அதுக்கும் காலம் வரும் என்று பாடி முடித்தான். சரி, நீ கேட்டாப்ல பாட்டு பாடிட்டேன்ல, என் பேர மாமான்னு சேவ் பண்ண என்று அவன் ஆசையாய் கேட்க, மாமாவா என்று சிரித்தாள். ஆமாடி, ஒருக்கா மாமான்னு கூப்பிடேன் என்று அவளை அணைத்தபடி அவன் கேட்க, என்னங்க இது என்று சிரித்தாள். என்ன உனக்கு, மாமான்னு தானே கூப்பிட கேக்குறேன் என்று அவன் செல்லமாய் கோபம் கொள்ள, சரி சரி என்றவள் அவனை பார்த்து, ஈஸ்வர் மாமா என்று நாணம் மேலிட அழைத்தாள். அனைவருக்கும் ஆதியானவன்
அவளுக்கு மட்டும் மனதில் ஈஸ்வராக பதிந்திருப்பது அவளது இந்த அழைப்பில் தெரிந்தது. அரிதிலும் அரிதாய் கிடைக்கும் சில இன்பங்களின் சுகம் சொல்லில் வடித்திட இயலா இதய சிற்பங்கள். அதை அணு அணுவாய் உணர்ந்தவன் அவள் காதோரம் தன் மூச்சுக்காற்று உரச, "சில்லுன்னு இருக்குடி" என்று கூற, மீண்டும் அரங்கேறிய கூடலில் இழைத்து எழுந்தவள் அவன் ஆசைப்படி ஈஸ்வர் மாமா என்ற பெயரையே அவன் அலைபேசி எண்ணிற்கும் சேமித்துக் கொண்டாள். பொன்னான நினைவுகளிலிருந்து மீண்டவள் கண்ணை அழுந்த மூடி திறந்து அவனுக்கு அழைத்தே விட, எதிர்முனையில் கையில் தன்னவள் அழைப்பை தாங்கி ஒலிக்கும் அலைபேசியை கண்களில் நீருடன் பார்த்தவன் அதை அப்படியே அணைத்து தன் சட்டை பையினுள் போட்டுக் கொண்டான்.